வருஷம் அது வந்து நான் எனது வாழ்க்கையில கவர்னர் ஆனா அதுக்கு இப்போ நான் மாநில தலைவராக தான் பேசுறேன். தீவிர அரசியல்வாதியா தான் பேசிக்கொண்டு. அதே போல ஒரு ஆளுநர் பொறுப்பில் எப்பொழுது நீங்கள் போய் அமர்ந்து விடுகிறீர்களோ அத்தோடு அரசியல் களத்திலிருந்து நீங்கள் முற்றாக விடுபட்டு விடுகிறீர்கள். நீங்கள் அரசியலிலிருந்து என்னை முற்றாக விடுவித்துக் கொள்ள விருப்பமில்லை என்றால் ஆளுநர் பொறுப்பை ஏற்கக்கூடாது. இப்ப என்னை நீங்கள் ஆளுநராக, ஐயா நீங்கள் ஆளுநராக இருங்கள் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? அரசியலுக்கு முழுமையாக இடம் கொடுப்பதில்லை என்று முடிவெடுத்து, போதும் இந்த அரசியல் என்று முடிவெடுத்து எல்லாருக்கும் நடுநிலையில் உள்ள மனிதனாக போய் உட்கார வேண்டும். இல்லை அரசியல் தான், ஐ எம் அ பொலிட்டிக்கல் அனிமல் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துக்கு வேண்டாம். ஐயா நான் அரசியல் செய்ய விரும்புகிறேன் சொல்லணும். இந்த இடத்துல நீங்க வந்து எதுக்காக நீங்க ஹைதராபாத்லையும் அதாவது ஒரு கவர்னராக தெலுங்கானால கவர்னர், பாண்டிச்சேரியில கவர்னர், அதை விட்டு விட்டு உங்களை கொண்டு வந்து தென் சென்னையில் நிற்க வைக்கணும்னு சொன்னா உங்களை தவிர ஆளே கிடையாதா? அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்களே கிடையாதா? அவங்க பாப்புலர் ஃபிகரா என்ன பாப்புலர்? இன் வாட் வே யூ ஆர் பாப்புலர்? இன் வாட் வே யூ ஆர் பாப்புலர்? எவரிஒன் இஸ் பாப்புலர். இல்லைங்க, முகம் தெரிந்த ஒரு முகம் தெரியறதுதான் ஏன் நான் சொல்றேன். நீங்க பிஜேபியிலே there are so many people who are very popular. அவன் கட்சிக்காக உழைச்சவன் இருக்கான், கட்சிக்காக பண்ணவன் இருப்பான். நீங்க வந்து இன் வாட் வே யூ ஆர் a party with difference. நீ போய் உட்கார்ந்து விட்டால் அரசியலுக்கே வரக்கூடாது சாகிற வரைக்கும். ஆளுநர் வந்து பொதுவான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். சரி, யாரோட கட்டாயம் நினைக்கிறீங்க இது? அதெல்லாம் இந்த அம்மாவே கேட்டுதான் வந்து இதை என்ன வந்து மேல போய் உங்க கட்டாயப்படுத்திய கொண்டு போய் கழுத்து பிடிச்சி